தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு 27ஆம் தேதி நடத்துவதற்கு அனுமதி கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மனு அளித்தார். திட்டமிட்டபடி 27ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என திட்டவட்டமாக ஆனந்த் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு 27ஆம் தேதி வி சாலையில் நடைபெறுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் நேற்றைய தினம் 20ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கு அனுமதி பெறப்பட்ட போது 33 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மாநாடு நடத்த வேண்டும் என காவல்துறை சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டது. அதன் பின்னர் மேடை அமைப்பதற்கு போதிய நாட்கள் இல்லை என்பதாலும் விஜயின் கோட் திரைப்படம் வெளியானதால் மாநாடு தேதி தள்ளி போவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 27ஆம் தேதி மாநாடு நடத்த விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டதால் இன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு தலைவர் பரணி பாலாஜி வழக்கறிஞர்கள் மாநாட்டிற்கு 27ஆம் தேதி அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்கக் கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் ஏடிஎஸ்பி திருமாலிடம் மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மாநாட்டிற்கான பந்தல் அமைக்கும் பணி ஒரு வாரத்தில் தொடங்கப்படும் எனவும் கண்டிப்பாக அறிவித்தபடி 27ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என்றும் மாநாட்டில் யார் கலந்து கொள்வார்கள் என்பது குறித்து கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பார் என திட்டவட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தெரிவித்தார்.